வாழ்க வளமுடன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் ஆரை. உலகினையும் நினைத்தபோதே சென்றடையும் சித்தர்களின் ஸ்ரீவித்தையின் ரகசிய தெய்வம்தான் வாளாம்பிகை என்னும் வாளையம்மன். அந்த வாளையம்மனை பற்றி நாம் இந்த தொகுப்பில் காண இருக்கின்றோம். வாளையம்மன் என்றால் குழந்தை வடிவில் இருக்கும் பால திரிபுர சுந்தரி ஆவாள். இந்த வாளையம்மன் தான் சித்தர்களின் சித்து விளையாட்டுகளுக்கெல்லாம் ரகசிய தெய்வமாகும். ஸ்ரீவித்தையில் எளிதான மந்திரம்தான் பாலா மந்திரம். ஐம் கிளீம் சவ் என்ற மூன்றெழுத்தின் துணை கொண்டுதான் சித்தர்கள் உலகினையும் நினைத்தபோதே சென்றடைந்தார்கள். உலகம் வாளையம்மனிடம் அடக்கம் என்பது உண்மை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வாளையம்மனை தரிசனம் செய்யவும் பூஜிக்கவும் வேண்டுமானால் அதற்கு நாம் முற்பிறவியில் நற்பலன்கள் செய்திருந்தால் மட்டுமே முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. சின்னஞ்சிறு பெண்ணாக தோற்றம் கொண்டிருக்கும் அவளை தியானித்து அனுபவிப்போருக்குத்தான் தெரியும் எத்தனை எத்தனை அற்புத காட்சியெல்லாம் அவள் காட்டுவிப்பாள் என்று. வாளையம்மனை வழிபடுவோருக்கு சுகம், பரமசுகம் கட்டாயம் கிடைக்கும். அவள் நல்லவருக்கு நடுவே விளையாடுவாள், வல்லவர்களுக்கெல்லாம் வல்லவளாய் ஆட்சி செய்யும் அரிதான சூட்சும சக்தி கொண்டவள். வாளையம்மல் இருக்குமிடமானது அருளாசியை அள்ளித்தரும் அற்புத சக்தி பூமியாக திகழும் என்பதே உண்மை. வாழை எண்ணெயை பணியாத ஞானியார் சித்தர் எவரும் இங்கு இருக்க முடியாது. வாழையின் அருளை பெற மந்திரம் தந்திரம் ஒன்றும் தேவையில்லை. வாழையம்மா என்று உள்ளம் முருகி கூப்பிட்டாலே போதும். கூப்பிட்ட குரலுக்கு குழந்தையாய் ஓடோடி வந்து அற்புத சக்தியளிக்கும் ஆற்றல் கொண்டவள். அப்படிப்பட்ட வாளையம்மனை நாம் அதிகமாக மற்ற அம்மன் கோயில்கள் போன்று எங்கும் காண இயலாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வாளையம்மன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போக்குவரத்து அலுவலகம் எதிரில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். வில்வ மரத்தில் பிரதிஷ்டை செய்து சந்தனக்காப்பு சாற்றப்பட்டு குழந்தை வடிவில் இருக்கும் வாளையம்மனை அன்போடு அழைத்தால் போதும் ஓடோடி வந்து நம் குறை தீர்ப்பது முற்றிலும் உண்மையே. கேட்டவர்க்கு கேட்ட வரம் அருளும் அற்புத சக்தி படைத்தவள். ஒருமுறை வந்து இவளை வணங்கியவர் திரும்ப திரும்ப தேடி வரும் அளவிற்கு அற்புதங்கள் நிகழ்த்தும் அன்னை இவளே. மன நிம்மதி, ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம் என வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் வாளையம்மனை ஒரு முறை வந்து வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்வு உங்கள் வசமாகும். வாழ்வ வளமுடன்.